நான் நிறைய நாள் சொல்லுவேன் எங்கள் நண்பர்கள்ட்ட பார்க்கும்போது, திருநெல்வேலிக்கு வந்தோம்னா சட்டக்கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் சொல்லுவேன், யார்கிட்டையுமே பிரச்சனை பயம் என்னென்னா, எனக்கு என்ன பேசுனே தெரியாது. இங்கே ஒவ்வொரு டைம் திருநெல்வேலி வரும்போது நான் ஏதோ பேசுவேன், அவங்க ஏதோ பேசுவாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சிரிச்சிக்கிட்டே இருப்போம். ஒரு ஆழமான உரையாடலுக்கு வழியே இருக்காது. அதனாலேயே திருநெல்வேலி வர ரொம்ப கம்மி பண்ணிக்கிடுவேன். ஏன்னா இங்கே என்ன தேவைன்னு எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. திருப்பி மனிதர்கள்ட்ட பழைய விஷயத்தை கடத்துவது, பழைய விஷயத்தை சொல்வது அப்படிங்கிறது அது வேறு எதுக்காகவும் இல்லை. நாம் வாழக்கூடிய தலைமுறையை நம்மளோட அப்பாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நம்மளோட அம்மாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, தாத்தாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நம்மளோட வழித்தடம் என்னவாக இருக்குது, அந்த வழித்தடத்துக்குள்ளே கூடிய முட்கள் என்னவாக இருந்துச்சு, அந்த முட்களை போட்டது யார், அந்த முட்களை எடுப்பது யார், இவ்வளோ விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதையெல்லாம் தாண்டி நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாசிப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களை புரிஞ்சிக்காமல் இன்னொரு மனுஷனோட உரையாட முடியாது. நேற்று கூட தோழர்கள் வந்திருந்தாங்க, என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இன்றைக்கி திருநெல்வேலியில் என்ன மாதிரியான உரை நிகழ்த்துவதே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னாங்க, மற்ற ஊரில் பேசும்போது நான் ஒரு எழுத்தாளர், நான் ஒரு சினிமா இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிடுறேன். ஆனால் திருநெல்வேலியில் நான் ஒரு விக்டிமாக நின்றுக்கிட்டு இருக்கிறேன். வீட்டை விட்டு ஓடி போனவன் திரும்பி வந்திருக்கான். அவன் தேர்ந்த மொழியை வச்சு பேசுவான், அவன் இதை வச்சு பேசுவான். அப்படி பேசுவான்னா எல்லாரும் நான் என்ன சொல்கிறேன் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும், யாரை பார்த்தாலும் ஞாபகத்துக்கு வரும். இப்போ நான் என்னென்னு பேசுகிறதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னார், அந்த நண்பர் சொன்னார் என்கிட்ட, ஏங்க எப்படி பார்த்தாலும் தப்பிச்சு வீட்டுக்கு ஓடி போனால் திரும்பி வந்துட்டேன்னா எப்படின்னு கேட்பாங்களா, அப்போ எதையாவது ஒன்று சொல்லுவீங்களே, அது மாதிரி எதையாவது சொல்லி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் இப்போ அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கேன். இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றுமே, இங்கே சந்திக்கக்கூடிய மனிதர்கள் பேசுவது, இல்லை இங்கேருந்து வரக்கூடிய செய்திகள், இங்கே என்ன தேவை, எதுவுமே ஒரு சரியான பிளாட்ஃபார்ம்லேயே ஒரு சரியான அலைவரிசையிலேயே இல்லை. ஏன்னா என்ன சொன்னாலும் ஒரு பெரிய மாற்றம் நடக்குமா அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டால், என்ன உரையாடல் நிகழ்கிறதுன்னு கேட்டால், எல்லாத்துலேயுமே ஒரு தவிப்பும் ஏக்கமும் கொஸ்டின் ஆன்சர் மட்டும்தான் திருநெல்வேலியில் இருக்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா என்ன உரையாடல் நிகழ்த்தினாலுமே ஒரு எமோஷனல் நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. அது காரணம், ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நாம் இன்னும் நம்மளை கடப்பதற்கான நம்மளை கடந்து அடுத்த கூட உரையாடுவதற்கான ஒரு விஷயத்தை நமக்குள்ள இல்லவே இல்லைன்னு தோணுது எனக்கு. வெளிப்படையாக நண்பர்கள்ட்ட வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை நம்மளுக்கு கம்மியாகிட்டே வருது. எதை சொன்னாலும் தாழ்வு மனப்பான்மையில் சொல்கிறான், எதை சொன்னாலும் அவனுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, அதை நிப்பாட்டுறா, அதை சொல்லாடா அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தரோட உரையாடுறதுக்கே தயாராக இங்கே இல்லை யாருமே. இன்னொருத்தர் உரையாடுறதுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் குழந்தைகள்கிட்ட நான் நீங்கள் எல்லா குழந்தைகளும் எல்லா அப்பாக்களுமே குழந்தைகள்கிட்ட நல்லதாக சொல்லிக் கொடுப்பாங்க. நீ போய் பேசாத, நீ அங்கே பேசாத, இங்கே பேசாத அப்படின்னு சொல்லி. நம்ம ஊரில் விசித்திரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் உங்கள் பையன் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் நடமாட ஆரம்பிச்சிருவான். நம்ம ஊரில் வெளியே நடமாடும் போது அவர் கிடைக்கிற அனுபவங்கள், பக்குவங்கள், எதுவும் எல்லாமே அவனை சரிசுதான்னு கேட்டால் இல்லை. எல்லாமே அவனை திருப்பி இந்த சமூகம் என்னவாக இருந்துச்சோ அதுக்குள்ளேயே திருப்பி அவனை உள்ளே வச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் அவனால் ஒரு காலம் வெளிப்படவே முடியாது. அவன் கூட உட்காந்து நீங்கள் வாசித்தா தான் அவன் உங்களை பார்க்க ஆரம்பிப்பான். நீங்கள் அவனை திருத்துறதோ அவன்கிட்ட உரையாடுறதை தாண்டி நீங்கள் அவன் முன்னாடி என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகணும் அப்படிங்கிறது என்னோட முக்கிய கோல். ஏன்னா நம்மளால் எல்லாரையும் மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியாது. சினிமா மாற்றுமா, எழுத்து மாற்றுமான்னு கிடையாது. ஆனால் நமக்கு தெரியும் நம்ம தலைமுறையை நம்மளால் மாற்ற முடியும்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய எமோஷனல் இருக்குது எனக்கு. திருநெல்வேலியில் நான் படிக்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை வருஷமோ இருந்தேன். நான் எங்கேயுமே ஒரு இலக்கிய வாசிப்புக்கோ எங்கேயோ ஒரு இலக்கிய கூட்டத்துக்கோ நான் போனதே கிடையாது. அப்படி ஒரு நண்பர்களை சந்தித்ததே கிடையாது. இவர் சிறுகதை எழுதுவார், இவர் கவிதை எழுதுவார், அப்படின்னு உன்னை பார்த்ததே கிடையாது. எங்கே போனாலும் படம் பார்க்க போகலாம் வகையா, அங்கே இங்கே இப்படி தான் போயிருக்கும் ஒழிஞ்சு ஒரு லா காலேஜ் கிட்டத்தட்ட 23 வருஷம் நான் சென்னையில் திருநெல்வேலியில் இருந்திருக்கேன். இந்த 23 வருஷமாக நான் திருநெல்வேலியில் ஒரு இலக்கிய புத்தகத்தை தொட்டதே கிடையாது. ஆனால் இப்போ நான் பேச வேண்டியதை விட இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது விஷயம் ஒன்று தான். திருநெல்வேலியில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இலக்கிய ஒரு என்ன சொல்கிறது, இலக்கியத்தை ரொம்ப ஆவேசமாக எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. நம்மகிட்ட திருநெல்வேலியில் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த முரண்பாடான வாழ்க்கையை
இந்த முரண்பாடான விஷயங்களை களைவதற்கு ஆர்ட் ஃபார்மை விட்டால் வேறு வழியே கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இயக்கங்களாவோ அரசியலாவோ நீ என்ன கட்டமைச்சாலும் நீ என்னையை குறை சொல்கிற, நான் உன்னையே குறை சொல்கிறேன், இப்படியே போயிட்டுருக்கு. தன்னிலை உணர்தலுக்கு நம்ம மக்களை திரட்ட வேண்டிய தேவை இருக்குது. இங்கே ஒவ்வொரு மனுஷனும் அவங்க என்ன ஜாதியாக இருந்தாலும் சரி, என்ன மதமாக இருந்தாலும் சரி, அவன் தன்னிலை உணர்ந்தாலும் நடக்கக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இங்கே திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றமாக இருக்கும்னு நம்புவேன். அதனால் இலக்கியத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நான் கேட்டது என்ன சொன்னால், நான் என்ன வேணால் ரெடியாக இருக்கேன். மாரி செல்வராஜ் இங்கேருந்து போன ஒரு டைரக்டர், ஒரு இயக்குனர், அவன் இந்த திருநெல்வேலிக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா, செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் செய்ய ரெடியாக இருக்கேன். இலக்கியம் சம்பந்தமாக ஒரு சாதி சமய மதம் எல்லாத்தையும் கடந்து இங்கே ஒரு மன்றம் உருவாக்கப்பட்டால் அது எல்லா இளைஞர்களும் என்ன மாதிரியான நிகழ்வுகளை முன்னெடுத்தாலும் மாரி செல்வராஜ் அதை முதல் ஆளாக முன்னெடுக்க ரெடியாக இருக்கேன். ஏன்னு கேட்டால் இப்போ நான் முன்னெடுத்துக்குவேன். நான் முன்னெடுத்தால் எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது. நான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், சாதியை எதுக்குறேன், இல்லை சாதியை ஒரு சாதியோட என்ன சொல்கிறது, ஒரு சாதியோட சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு 1000 குற்றச்சாட்டு வைப்பாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் முன்னெடுங்க, அது யார் வேணாலும் முன்னெடுங்க. ஆனால் குறைந்தபட்சம் நிச்சயமாக நான் சொல்கிறேன், என்கிட்ட எந்த தீர்வுமே இல்லை. ஒவ்வொரு டைம் திருநெல்வேலிக்கு வரும்போது பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்வி, திருநெல்வேலி இப்படி இருக்கு, திருநெல்வேலி அப்படி இருக்கேன்னு கேட்பாங்க. எனக்கு என்ன பதில் சொல்லுன்னு தெரியல. ஏன்னா 40 வருஷமாக அதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இலக்கியம் வாசிக்கிறோம் அப்படின்னா இலக்கியம் வாசிக்கிறோம், பேசுவோம், போயிடுறோம். இளைய தலைமுறையை ஒன்றா சேர்ந்து வாசிக்கிற ஒன்று உருவாக்க வேண்டிய தேவை நம்ம இருக்குன்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்காக முன்னெடுப்பை யாராவது முன்னெடுத்தால் மாரி செல்வராஜ் முதல் ஆளாக நின்று அதை வழிநடத்த, அது என்ன சொல்கிறது, அதுக்கான பெரும் பங்களிப்பை கொடுப்பதுக்கு நான் தயாராக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா நிச்சயமாக அது மட்டும்தான் தீர்வோன்னு எனக்கு தெரியுது. எனக்கு என்னமோ தோணுது, ஒரு மாரி செல்வராஜை இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு மாரி செல்வராஜை ஒரு எழுத்தும் வாசிப்பும் இப்படி உருவாக்கியிருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த எழுத்தும் வாசிப்பும் திருநெல்வேலியை மாற்ற முடியாதா என்ன? திருநெல்வேலியை நிச்சயமாக மாற்ற முடியும். ஆனால் அதுக்கான ஒரு ஏற்பாடை நிச்சயமாக இங்கே உள்ள இளைஞர்கள் சாதி மதம்லாம் கடந்து அதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி அவனை செஞ்சால் அதுக்கான முழு ஒத்துழைப்பு இருக்கும். எனக்கு வேறு என்ன பேசுன்னு தெரில. ஏன்னா வேறு ஒரு கண்டென்ட்டு வேறு ஒரு இடம் நம்ம பேசிடலாம். தெரியுது ஃபுல்லாமே ஏதோ முகத்தில் எல்லா முகத்துக்குள்ளேயும் நான் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி எனக்கு ஒரு பதட்டத்தை உண்டாக்குது. இங்கே பார்க்குற முகங்கள் எல்லாமே பதட்டத்தை உண்டாக்குது. அந்த பதட்டத்திலே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் என்னைக்கு பதட்டம் போகும்னே எனக்கு தெரியல. என்னோட உதவி இயக்குனர்கள் கேட்பாங்க, ஏன் சார் படம் ரிலீஸ் ஆனைக்கும் பதட்டமாக இருக்கீங்க, ஏன் சென்சார் போனாலும் பதட்டமாக இருக்கீங்க, ஏன் ஃபஸ்ட் நாள் ஷூட்லேயும் பதட்டமாக இருக்கீங்க, ஏன் ஸ்கிரிப்ட் எழுதும்போதும் பதட்டமாக இருக்கீங்கன்னு கேட்டால், எழுதும்போதே நான் யோசிப்பேன், நான் ஒன்று எழுதுகிறோம்னா யார்கிட்ட கேள்வி கேட்டு எழுதுகிறோமோ அந்த கேள்வி கேட்கக்கூடிய ஆட்களை நினச்சி பதட்டப்படுறது ஒரு நியாயம் இருக்குடா. யாருக்காக கேள்வி கேட்கணும் அவனை நினச்சி பதட்டப்பட வேண்டியிருக்குடா. ஏன்னா அவனே ஒரு லூசு, என்ன சொல்கிறது, ஒரு மோசமான பார்வையில் இருந்துகிட்டு இருக்கான்டா. இங்கே எதையுமே புரிய வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு ஆர்ட் ஃபார்மோட பவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுடா. அதை மிஸ் பண்ணக்கூடாது நம்ம. அல்லது எனக்கு பின்னாடி வரவன் நான் ஒழுங்காக சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி வரவன் குடுமையை பிடிச்சி நிப்பாட்டிடுவாங்கடா. எப்போ இதெல்லாம் போதும், நீ ஒழுங்காக கமர்ஷியல் படமே எடுன்னு சொல்லிடுவாங்க. நாம் தோற்றோம் அப்படின்னா மாரி செல்வராஜோட தோல்வி அப்படிங்கிறது, மாரி செல்வராஜோட வெற்றியை எப்படி நிறைய இளைஞர்களோட வெற்றியாக பார்க்குறாங்களோ அதே மாதிரி மாரி செல்வராஜ் தோற்றா அது இந்த மாதிரி நிறைய இளைஞர்களோட தோல்வியாக பார்க்கப்படும். அதுக்கு பின்னாடி எவனாவது போய் இதுதான் கதைன்னு சொல்ல ஆரம்பித்தாலே உச்சிக்குடிமையை பிடிச்சிட்டு எப்போ அதெல்லாம் தேவையில்லைன்றவாங்க. அப்போ நமக்கு பெரும் பங்கு இருக்குது. நம்ம சொல்கிற உண்மையை, நம்ம சொல்கிற கதையை, நம்ம காட்டுற மனிதர்களை முழு நேர்மையோடு ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறத காட்டணும். அப்போ அதுக்காகவே தொடர்ந்து வாசிக்கிறது, தொடர்ந்து எழுதுகிறது. ஏதாவது வகையில் இவங்களை வென்றெடுத்துக்க மாட்டோமா, ஏதாவது வகையில் இவங்க மீட்டெடுத்துக்க மாட்டோமா, ஏதாவது வகையில் இவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்க மாட்டோமா, ஏதாவது ஒரு புள்ளியில் மாரி செல்வராஜ் சொல்கிறதும் கரெக்டு தான் போல இருக்குன்னு ஒரு நாள் உணர்ந்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு படத்துக்கும் நினச்சிப்பேன். ஆனால் பரியேறும்பாலேருந்து பைசன் வரைக்கும் திருநெல்வேலி மக்கள் அதை நியாயமாக்கிக்கிட்டே வந்திருக்காங்க. ஏதோ ஒரு பாயிண்டில் என் பக்கம் நிற்கக்கூடிய மக்கள் அதிகமாகிட்டே வந்திருக்காங்க.